வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டேபிள். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிளோட காலமோட அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 மெயின் அட்ரிபியூட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், கிரியேட் டேபிள். எப்படி பிஹெச்பியில் MySQLக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ஒரு டேபிளை டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் இருக்க அட்ரிபியூட்ஸ். ஸோ அட்ரிபியூட்ஸுன்றப்ப ஓகே, நாம் ரிமைனிங் இருக்க அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டா டைப் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு பைட்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணும். ஓகே, அப்போ இந்த காலமோட கண்டென்ட்டை பொறுத்து நம்ம அதனோட லென்த்து கொடுக்கணும். இப்போ நேம்னா ஒரு நேம் வந்து 50 கேரக்டருக்கு மேலேயோ இல்லை ஒரு 60 கேரக்டருக்கு மேலேயோ இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணணும். இப்போ ஃபோன் நம்பர்னால் ஒன்று 10 இல்லைன்னா 12, அதுக்கு மேலே ஃபோன் நம்பர் வந்து நம்மளுக்கு போக போகிறதில்ல. இப்போ இல்லை பின்கோடுனா 6 டிஜிட். ஸோ அது மாதிரி நம்ம லென்த்தை வந்து என்ன காலமோட கண்டென்ட்டாக இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் மேட்டர். எதனால் நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரேண்டமாக எல்லா காலமுக்கும் வந்து 50-50-15 கொடுத்துட்றோம். பட் அதனுடைய எடுத்துக்கிற அந்த கண்டென்ட் எடுத்துக்கிற ஸ்பேஸ் வந்து 10 தான் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம 15 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்னுடைய சர்வரில் வந்து 1 GB தான் நான் ப்ரைஸ் மணி கொடுத்து சர்வரை வாங்கியிருக்கேன். டேட்டா பேஸ் வந்து 1 GB மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நான் ஒவ்வொரு ஜிபிக்கும் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல லென்த் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். செகண்டு, டிஃபால்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து காலமில் வந்து வேல்யூ கொடுக்காம விட்டுடுறீங்க, வேல்யூ கொடுக்காம இருக்கீங்க, பட் ரோ இன்சர்ட் ஆகிடுது. அப்போ இந்த காலமில் என்ன டேட்டா இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம். ஒன்று நல் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை கரண்ட் டைமாக இருக்கலாம், இல்லை டிஃபால்ட் வேல்யூவாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் வேல்யூவும் இதில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொலேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு கேரக்டர் செட்டோட யூனிக்கோடு தான் கொலேஷன். ஸோ இது லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, செகண்ட் வந்து அட்ரிபியூட்டில் என்னென்னா பைனரி, அன்சைன்ட், ஜீரோ ஃபில், கரண்ட் ஸ்டாம்ப்பு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் ஏதாச்சும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து அன்சைன்டுனா ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஸோ நியூட்ரல்னாவே ப்ளஸில் தான். ஸோ ஜீரோ ஃபில், அன்சைன்டு ஜீரோவும் ஃபில் ஆகலாம். அடுத்தது வந்து கரண்ட் டைம் கொடுக்கலாம், இல்லைனா பைனரி வேல்யூஸாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நல் வேல்யூஸ் வந்து காலம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். அட்ஜஸ்ட் ப்ரிவிலேஜஸ்ன்ற இந்த இது கைடில் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடிட் டெலிட் இது வந்து இந்த காலமில் பண்ணலான்னா எஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த காலமில் எடிட் டெலிட் எதுவுமே பண்ண முடியாது, இன்சர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஐடி வேல்யூவாக ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி ப்ரைமரி கீயாக செட் பண்ணும்போது உங்களோட ரோவோட ஒவ்வொரு நம்பரும், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நம்மளுக்கு ஒன்று யூனிக்யூவாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க இன்பில்ட்டாகவே MySQL ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை செக் பாக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து ஐடியில் பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஓகே, அண்டு ஃபைனல் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா மீடியா டைப்பு, காலமோட மீடியா டைப்பு. இந்த காலமோட மீடியா டைப் வந்து நீங்கள் இமேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது ஜேபெக்கா, பிஎன்ஜியா, ஆக் ஸ்ட்ரீமா, இல்லை அப்ளிகேஷன் ஆக் ஸ்ட்ரீமா, இல்லை டெக்ஸ்ட் ஆக் ஸ்ட்ரீமா, எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய டேட்டா டைப்பு மீடியா டைப்பை வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகே, இதை பற்றிலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு காலமுக்கு, அதாவது ஒரு பேசிக் காலமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டேபிளும் அந்த டேட்டா பேஸ்க்கு யூனிக்யூ நேமாக தான் இருக்கணும். சேம் நேம்லேயே 2 டேபிளை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது.
ஓகே, சேம் இதே கண்டிஷன் தான் டேபிளில் இருக்கிற கலம்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ ஒரு டேபிளை எப்படி வந்து நம்ம பிஹெச்பியில் MySQL டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, க்ரியேட் டேபிள்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டேபிளோட நேம் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். உள்ளார ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார ஒவ்வொரு காலம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு காலம் இருக்குது அப்படின்னா, இப்போ டேபிள் நேம்னு இருக்குன்னா டேபிள் நேம், அதனோட டேட்டா டைப், அந்த டேட்டா டைப் இந்த காலமோட லென்த்து எவ்வளோ வேல்யூ ஹோல்ட் பண்ணுன்ட்டு, அன்சைன்டாக சைன்டாக இதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது ஐடியா இருக்கிறதுனால ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்றது நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது ஐடியா இருக்கிறதுனால ப்ரைமரி கீ செட் பண்ணுறதுக்காக ப்ரைமரி கீ நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இது யூசர் நேம்ன்றப்ப யூசர் நேம் வந்து காலம் வந்து யூசர் நேமாக இருக்கிறப்ப வேர்கேர்ன்ற டேட்டா டைப் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட லென்த் வந்து 40, நாட் நல்லா இருக்கணுன்றது சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு காலம்க்கு ஏற்ற மாதிரி அதனோட காலமோட அட்ரிபியூட்ஸோட லெவல் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட காலம்க்கு என்ன வேணுன்றது ஆஸ் எ டெவலப்பரை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, தேர்ட் டாபிக் அண்ட் ஃபைனல் டாபிக், ஒரு டேபிளை வந்து டெலீட் பண்ணுறது. டேட்டா பேஸில் ஒரு டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ட்ராப் டேபிள்ன்ற ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் என்ன டேபிள் நேமோ அதை கொடுத்து நம்ம டெலீட் பண்ணோன்னா நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக டெலீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேபிளோட டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இது எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இது எப்படி ரியல் டைம் பிஹெச்பியில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிஹெச்பியில் MySQLக்கு இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்பில் ஃபங்க்ஷன் என்ன, MySQL கனெக்ட், ஸோ லோக்கல் ஹோஸ்ட் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்ட் நேம், டேட்டா பேஸ். ஓகே, இதை நம்ம கொடுத்தாச்சு. இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளை வந்து நான் வந்து டேபிள் EXPன்ற டேபிள் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இருந்துச்சுன்னா டேபிளை ஷோ பண்ணுன்ற query எழுதியிருக்கேன். ஸோ இருந்துச்சுன்னா எனக்கு டேபிளை வந்து டெலீட் பண்ணிடணும், ட்ராப் டேபிள் EXP. இல்லை, ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் ஷோ பண்ணணும்னு நான் வந்து கோடு எழுதியிருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம போய் டேட்டா பேஸில் செக் பண்ணுறோம். மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டா பேஸ்க்குள்ளார டேபிள் EXPன்ற டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு டேபிள் கிரியேட்டட்ன்ற மெசேஜ் வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன டேட்டா வேல்யூ கொடுத்தோமோ எல்லா டேட்டா வேல்யூவும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கோட் மூலிமா நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ரீலோட் பண்ணேன்னா, ஏன்னா ஆல்ரெடி டேபிள் இருக்குது. ஸோ ஷோ டேபிள் லைக் மூலிமா எனக்கு இந்த டேபிள் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு தாட்டி ரன் பண்ணேன்னா எனக்கு டேபிள் டெலீட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ரீலோட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த டேபிள் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. இது சின்ன ஸ்மால் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்காக லாஜிக் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை வச்சு நிறையா வந்து MySQL ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, காலமோட ரிமைனிங் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி பார்த்தோம். எப்படி ஒரு டேபிளை PHP மூலமா MySQL டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். அடுத்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.